ரொம்ப ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டினியூஸ்லி கேட்டுட்டே இருக்காங்க. ரீநீட் வந்து டிஃபிகல்ட்டா இருக்குமா மேம்? ஈஸியா இருக்குமா? அண்ட் ரொம்ப லிமிட்டட் டைம் இருக்கு. ஐ அம் வெரி ஸ்ட்ரெஸ்ட். ஐ டு நாட் நோ வாட் டு டூ பிகாஸ் மெஜாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸோட செகண்ட் சான்ஸ் தான் இந்த ரீநீட் அண்ட் தே வாண்ட் டு மேக் ஷூர் தட் தே ஆர் பெர்ஃபார்மிங் எக்ஸலென்ட் இன் ரீநீட். ஸோ யூ ஆர் ரைட் நவ் இன் த ரைட் வீடியோ. ஸோ மேக் ஷூர் தட் யூ ஸ்டே டியூன் டில் தி எண்ட் ஆஃப் த வீடியோ. நான் சொல்ற ஒரு பாயிண்ட் வந்து நீங்க நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ட்ரை டு ஃபாலோ எவ்ரி சிங்கிள் திங் தட் ஐம் டெல்லிங் யூ பிகாஸ் ஐ ஹவ் ஸ்போக்கன் டு சோ மெனி மெடிக்கல் students நீங்க recently videos எல்லாமே பார்த்திருக்கோம். lot of collaboration நடந்திருக்கு. lot of many of us have come together and எல்லாருமே each other help பண்றதுக்கு நம்ம students mainly help பண்றதுக்கு எல்லாருமே ரொம்ப ரெடியா இருக்கு. so after talking to them அவரோட last 30 days strategy அவரோட last 20 days strategy எல்லாமே analyze பண்ணதுக்கு அப்புறம் தான் this video has come out for you. so make sure that you are all smashing the like button and subscribing to the channel. Recently I've been noticing that majority of you are watching the video but you people are not liking the video nor you are commenting anything, which makes us very sad because இந்த ஒரு இதுல நான் வந்து கேமரா கிட்ட பேசிட்டு இருக்கும், நீங்க வந்து அது ஓகேயா இருக்கா இல்லனா அந்த வீடியோ பெர்ஃபெக்ட்டா இருக்கா, மேம் this video helped to me to tell me there is only two ways. One, you neither like the video or you comment the video. If you just watch the video and leave, the views are not going to help me understand if I'm doing good or not. So அதனால please take your time to smash the like button. அதே மாதிரி நீங்க லைக் பண்ணும்போது கீழ ஒரு hype button வரும், அந்த hype button click பண்ணிட்டேனா this video can reach to many other students as well because YouTube வந்து pushing the video stop பண்ணிருக்காங்க and இப்போ அதுக்கு பதிலா இந்த hype option கொடுத்திருக்காங்க. what can we do, நம்ம வந்து change ஆயிட்டே இருக்கணும் according to technology. so make sure that you do that. okay, so gonna first question வந்து paper easy-ஆ இருக்குமா tough-ஆ இருக்குமா? so look here. so ரீநீட்டோட அட்டெம்ப்ட்ல இப்ப நீங்க வந்து மேசிவ் அட்வான்டேஜ் பத்தி பேசும்போது பேப்பர் ஈஸியா இருந்தா மேசிவ் அட்வான்டேஜ் வரும். வை? பிகாஸ் நம்ம நீட் 2026ல எந்த மார்க்ஸ் நீங்க வந்து ஸ்கோர் பண்ணிருக்க அந்த மார்க்ஸ்ல நீங்க ஒரு கொஞ்சம் கூட 20 days ரிவிஷன் ஆட் பண்ணிட்டேன்னா you will be able to score 50-60 marks more. so பேப்பர் ஈஸியா இருந்தா ஒரு மேசிவ் ப்ரெடிக்ஷன் இல்லைன்னா ஒரு மேசிவ் செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து they will be able to get into your government medical college. but if paper becomes difficult, only the top elite cream set of students மட்டும்தான் அந்த பேப்பர்ல பெர்ஃபார்ம் பண்ண முடியும். பட் கட் ஆஃப் கம்மி ஆகும். so majority of you category quota can also get into GMC. so these are the two things. இப்போ what I personally want is I want NEET or நம்ம NTA to keep the paper NEET 2026 ஓட same level. பேப்பர் வந்து டிஃபிகல்ட் பண்ணதுக்கு அப்புறம் பேப்பர் லீக் will not happen. அந்த மாதிரி prediction they should keep it in one side. and அவர் வந்து என்ன ஃபோக்கஸ் பண்ணோம்னா நீட் 2026 மாதிரி ஒரு PYQ பேப்பர் கொடுத்தா அவ்வளோ நல்லா இருக்கும். பிகாஸ் மெஜாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 600-650 ஸ்கோர் பண்ணியிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இனி ஒரு சான்ஸ்ல மேபி 660-670 680 ஸ்கோர் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம 500-550ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஈஸியா 600ல புஷ் பண்ணலாம். பிகாஸ் நம்ம 20 days ரிவிஷன்ல அவருக்கு வந்து இன்னும் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். that is my personal thing. and now can I please understand உங்களோட pure executionனால paper easy-ஆ இருக்கலாம் tough-ஆ இருக்கலாம். நீங்க வந்து எல்லாமே okay ma'am I have studied everything now, obviously paper கண்டிப்பா easy ஆகும். if you feel like no ma'am I'm not planning to study, I re-need, I will just take it in the last minute na, then the paper will become difficult. okay, please let me know what kind of paper you people want. okay, now look here. in case நீங்க வந்து ப்ராப்பரா இந்த ஒரு ரீநீட் யூட்டிலைஸ் பண்ணிட்டேனாக்கனா we guarantee you 40% jump in your marks. because நீங்க வந்து இந்த வரப்போற 20 daysல okay 20 daysல நீங்க வந்து கரெக்டா எக்ஸிகியூஷன் பண்ணதுக்கு அப்புறம் you will be able to jump 40% from your NEET 2026 ஓட marks. why? because நீங்க வந்து ஆல்ரெடி நீட்டுக்காக ப்ரிப்பேர் பண்ண டைம்ல நீங்க வந்து எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிக்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம் அந்த 20 daysல திரும்பி எல்லாமே ரிவைஸ் பண்ணோம். so இந்த எக்ஸிகியூஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நமக்கு. so we guarantee you that this jump is very very possible if you have proper execution plan. now mistake number 1, restarting the entire syllabus. please understand நம்ம கையில டைம் கம்மியா இருக்கும்போது நம்ம கோல் வந்து living world to chemical coordination I will read line by line அது கிடையாது. that is not our goal. our goal is நம்ம ஹை ஈல்டு கேப்ஸ். அதே மாதிரி நீங்க வந்து ஜீரோல ஸ்டார்ட் பண்ற ஸ்டூடெண்ட் கிடையாது. மெஜாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லைவ்ல அட்டென்ட் பண்ணும்போது they act like ma'am I'm from zero ma'am you explain me everything. please understand you're not starting from zero. you have already done 70%. அது திரும்பி ரிவைஸ் பண்ற டைம் மட்டும்தான் நம்ம கையில இருக்கு. so please do not think about the entire syllabus, instead of think about the high weightage and chapters which are scoring. next என்னடா binge watching one shots. இப்போவுமே நீங்க வந்து one shot lectures ஒரு சாப்டரோட one shot lectures பார்த்துட்டு இருந்தா then you are wasting your time.
ஒரு டாபிக்ல கன்ஃபியூஷன் இருந்தா ஒன் ஷாட் லெக்சர்ல போய் அந்த பிட்டு மட்டும்தான் நீங்க வந்து பிஞ்ச் வாட்ச் பண்ணலாம். இல்லைன்னா இப்போவுமே மேம் ஃபர்ஸ்ட் சாப்டர் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் சாப்டர் நான் வந்து ரிவைஸ் பண்ண, then you are not going to complete your syllabus. There are 32 chapters and then you have physics and chemistry, 79 chapters in a whole. 79 days irukka namaga. One day you will maximum watch one shot, or let's say you watch 2 one shots also, still you will not complete your syllabus. So please stop watching one shot, instead focus on concept plus question practice. எங்க வந்து கான்செப்ட் ரிவைஸ் பண்ண, ஸோ நேற்று வந்து நான் ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன் கம்ப்ளீட் ஜுவாலஜி, where I have revised the entire concepts in one hour. I completed the entire human physiology oda chapters. அதே மாதிரி நான் வந்து animal kingdom complete பண்ணிட்டேன். So that kind of classes are beneficial for you. Why? Because I'm completing the concept, I'm revising the entire chapter. At the same time, I'm also giving you practice question and class க்கு அப்புறம் உங்க கையில பெடகோஜி இருக்கு, நம்ம ரீநீட்டோட ஃப்ரீ கிராஷ் கோர்ஸ் இருக்கு. அந்த கிராஷ் கோர்ஸ்ல இருக்கிற டெஸ்ட் சீரீஸ், அதே மாதிரி கண்டென்ட் லைப்ரரி நீங்க வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். So majority students after the yesterday's class sat and solved the questions. So now what has happened? Now they are prepared for a well, அந்த சாப்டர்ஸ் ஓட செட்டிங் ஆல்ரெடி நடந்திருக்கு, ஃபவுண்டேஷன் செட் ஆயிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் என்னடா panic timetable creation. In the 18 hours schedule நான் வந்து ஃபாலோ பண்றது 20 hours, that do not make any schedule. Start preparing, start studying, just do it every single day without fail. Do it, push yourself for 9 hours 8 hours. கண்டிப்பா இந்த ஒரு 8 hours நம்ம இன்வெஸ்ட் பண்ணியா மட்டும்தான் நம்மளால இதை கிளியர் பண்ண முடியும். பிகாஸ் நம்ம கையில டைம் கம்மியா இருக்கு. லாஸ்ட் 1 month நம்ம எப்படி நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் அதே மாதிரி தான் இந்த ஒரு டைமும் ப்ரிப்பேர் பண்ண. பட் இதுல நமக்கு வந்து பேப்பர் ப்ரெடிக்ஷன் தெரியாது. ஸோ அதனால we have to prepare for everything. ஓகே, லாஸ்ட் ஒன் என்னடா இமோஷனல் ஸ்டடி. ஐயோ மேம் நான் வந்து இந்த ஒரு சப்ஜெக்ட்ல ஐ எம் ஃபீலிங் வெரி பேட், இல்லைன்னா என்டிஏ சிஸ்டம் எல்லாருமே நமக்கு எகேன்ஸ்டா இருக்கு. எஸ், கண்டிப்பா நாட் ஜஸ்ட் அகேன்ஸ்ட் யூடா கண்ணா, இட் தே ஆர் அகேன்ஸ்ட் அஸ் ஆல்சோ. பிகாஸ் நம்மளோட பிளான் வந்து நீட் 2027 ஸ்டூடெண்ட்ஸுக்காக கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும், அதுதான் நம்மளோட பிளான் இருந்துச்சு. பட் நவ் we are stuck with re-NEET today classes. So it is just not your problem, it is everyone's problem. And நம்மளால just வீடியோ பண்ண முடியும், இல்லைன்னா வாய்ஸ் ரேஸ் பண்ண முடியும், மெயில் போட முடியும். We cannot go and change the system. So stop having emotional connection to the system that doesn't care about you. They care about your marks, they'll give you seats according to the marks. So just do it for the marks. Simple. Okay, so in the mistakes வந்து avoid பண்ணோடா. So now look here, NCERT-ல நம்ம பேப்பர் ப்ரெடிக்ஷன் வந்து NCERT ஹெவி பயாலஜி கான்செப்ட்ஸ் இருக்கும், NCERT மெயின் ஃபோக்கஸ்டா இருக்கும் பயாலஜி. கெமிஸ்ட்ரியில மீடியமா இருக்கும், லைக் 50% NCERT focused direct questions வரலாம், 50% can be a little bit of like twisted questions. Chemistry, physics வந்து moderate paper இருக்கலாம்னா, that is you focus on formula revisions more than anything else because formula based question can come. Now நம்ம psychological trap என்ன இருக்கு, easy looking questions will have some hidden tricks, not incorrect words. So அந்த words வந்து நம்ம focus பண்ணி ஆகணும். So here you understand what you are supposed to do. Weak concepts to repair, அதே மாதிரி revision and mock. Again 70-30% தான் நம்ம last, okay, நம்ம last few hoursல நீங்க என்ன பண்ணணும், again same thing that you have done during your NEET examination, நீங்க வந்து mock papers and நம்மளோட weak topics ஓட connection பண்ண. அதே மாதிரி target exam hour every single day 2 to 5 PM இருந்தா அவ்வளோ நல்லா இருக்கும். because அந்த ஒரு touch, I know நம்ம எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 1 weekக்குள்ள இந்த ரீநீட்டோட அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. பட் ஆனாலும் அந்த 1 week would have drained your brain, would have made your brain think that you are in a vacation mode. So அந்த brain-ஐ திரும்பி ட்ரெயின் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ அந்த ஸ்பீட் அண்ட் அக்யூரசி பில்ட் பண்றதுக்கு இந்த ஒரு டைம்ல நீங்க வந்து எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன்னா it is better if you give the mock test during these time 2 to 5. And 3 hours of mock test, 3 hours of post analysis. Not just analyzing your mistake, but also revising the mistake that you have done. Revise the concept, go back to the question. That is why 3 hours time is given. Okay. Now, strict 7 to 8 hours of sleep is important. I know நீங்க வந்து அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ல இருக்கும், but maximum try to sleep well. At least 6 hours try to sleep. Do not sacrifice your sleep and study because it's very important for you to take proper rest. Because body already stressed இருக்கு, mind is also stressed, heart is also hurt. இந்த ஒரு situationல body can only recover with proper 8 to proper 7 to 8 hours of sleep. So make sure that you're doing these things without fail. Okay, so can I see here 600 plus நீங்க now current positionல இப்ப let's say you have scored 600 plus na your realistic jump would be 650 plus. Okay, நீங்க வந்து இப்போ 450 to 600ல இருக்கு NEET 2026 னா நீங்க வந்து ஒரு 80 marks increase பண்ணலாம்.
அண்ட் நீங்க வந்து கேட்டகரி சி பிலோ 450 இருந்தா யூ கேன் ஈஸிலி இன்க்ரீஸ் பிளஸ் 100 மார்க்ஸ் டியூரிங் திஸ் 20 days time, or even you can increase more depending on the question paper level. So remember Kana, what you have to be perfect here. இந்த ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு ஓவர் கான்ஃபிடன்ஸ் இல்லைன்னா சில்லி மிஸ்டேக் பண்றதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்கு. அண்ட் இந்த செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ். ஓ மேம் நான் வந்து 450 600 ஸ்கோர் பண்ணிருக்கேன் மேம், அதே மார்க்ஸ் வந்து ரீநீட்ல கிடைக்கும். டு நாட் பி இன் யோர் கம்ஃபர்ட் ஜோன், பிரேக் யோர் கம்ஃபர்ட் ஜோன். அண்ட் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து they will be in panic. ஐயோ அந்த சிலபஸ் இந்த சிலபஸ், they'll be reading all the syllabus, so that you have to avoid. And this is very very realistic. This is what I have done after talking to majority students as well. Got it? So நீங்க வந்து இது ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும்டா. So look here, day 1 to day 5 biology physics ஓட formula revision, அதே மாதிரி error book. And day 6 to day 10 நீங்க வந்து intense mock paper solving, question practice solving, அதே மாதிரி time management, speed and accuracy build பண்றதுக்கு maximum try பண்ணிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து 11 to 15 வீக் சாப்டர்ஸ், மாஸ்டர் பயாலஜி, அதே மாதிரி கெமிஸ்ட்ரியோட மெமரி லைக் நேம்டு ரியாக்ஷன், பிசிக்ஸோட ஃபார்முலா, அது எல்லாமே ரிவைஸ் பண்ணலாம். அண்ட் ஃபைனலி என்னன்னா நம்ம டே 16 to day 18 ஃபுல் பேப்பர், நீங்க ஒரு சாம்பிள் பேப்பர் இல்லைன்னா மாக் பேப்பர் வந்து சால்வ் பண்ணிட்டே இருக்கணும். ஃபார் தட் யூ டோன்ட் ஹேவ் டு பை எனிதிங். யூ ஹேவ் ஆர் ஃபுல் ஃப்ரீ கிராஷ் கோர்ஸ். அந்த ஃப்ரீ கிராஷ் கோர்ஸ்ல டெஸ்ட் இஸ் ஆல்ரெடி அலைன்ட். அப்கமிங் டெஸ்ட்ல நீங்க போய் அந்த எக்ஸாம் எழுதலாம். 3 hours of exam will happen on the app. Okay, and exam day blueprint என்னடா, பேப்பர் அட்டெம்ப்டிங் ஆர்டர், பயோ ஸ்டார்ட் பண்ண, அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் பிசிக்ஸ். அண்ட் பேனிக் வந்தா கண்ட்ரோல் யோர் பிரீத்திங். ஆஸ் ஐ ஆல்வேஸ் டெல், அவ்வளோ பேனிக் வந்தா ரிவர்ஸா கவுண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ண 10 9 8 7. பிகாஸ் ஐ நோ ரீநீட் இஸ் நாட் ஈஸி, ரொம்ப டிஃபிகல்ட் டைம் தான். நம்ம எவ்வளோ கன்சோல் பண்ணதுக்கு அப்புறம் ஐ நோ ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் நாட் ஃபீலிங் ஓகே, பட் த ஒன்லி திங் தட் வி கேன் டூ இஸ் ஃபைட் பேக். நம்ம கையில இருக்கிற இந்த செகண்ட் சான்ஸ் நம்மளால வேஸ்ட் பண்ண முடியல. ஸோ அதனால ஐம் டெல்லிங் யூ, ப்ளீஸ் try to control how much of a panic is trying to come. And strategic OMR bubbling, OMR practice ரொம்ப important. You might have forgotten OMR bubbling. So exam க்கு முன்னாடி at least ஒரு 5 days நீங்க வந்து OMR bubbling practice பண்ணிக்கோங்க. Because that 7 days of break would have drained you and might have also put you into a vacation mode. Vacation mode க்கு அப்புறம் நம்ம எவ்வளோ ட்ரை பண்ணியாலும் ஒர்க் பண்றது ரொம்ப கஷ்டம் தான். So that's why I'm telling you, train yourself from now only. Rigorous training is very important, and lot of my students have already started it.